மரியாதை இஸ்ஸத்துன்னு சொல்கிறோம். இந்த மரியாதைக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன சார்? அதாவது இஸ்லாத்தில் மதிப்பு துதிப்பு ரெண்டுமே உண்டு. மதிப்பில்லாமல் துதிப்பில்லை, துதிப்பில்லாமல் மதிப்பில்லை, ரெண்டுமே வேணும். ஒருவரிடம் மதிப்பு இருக்கிறது, துதிப்பில்லை. அப்போ எல்லாரையும் மதிக்கிறாரு, ஆனால் இறைவனை வணங்குறது இல்லை, அது ஃபெயிலியர் தான். இன்னொரு ஆள் இறைவனை நல்லா வணங்கிட்டு இருக்கிறாரு, மதிக்க வேண்டியவர்களை மதிக்காமல் இருக்கிறாரு, இப்போதும் ஃபெயிலியர் தான். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு இருக்குது. இப்லீஸ் அல்லாஹு தஆலா சஜ்ஜா செய்யணும்னு சொல்லும் பொழுது சஜ்ஜா செய்ய மறுத்துட்டான். மலக்குமார்கள் சஜ்ஜா செஞ்சிட்டாங்க. யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்போ மலக்குமார்கள் இறைவனையும் வணங்கினார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதித்தார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். இப்லீஸ் இறைவனை வணங்கினான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மதிக்கப்பட வேண்டிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மதிக்கலை, அதனால தோல்வி அடைஞ்சான். அப்போ இதுலேருந்தும் புரிஞ்சு கொள்ளலாம், நமது மார்க்கம் மதிப்பு மரியாதைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூட சொன்னாங்கல்ல, யார் நம்மிலே பெரியவர்களை மதிக்கவில்லையோ ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்லங்கிறாங்க. இந்த உம்மத்தில் இருக்க, என் சமூகத்தில் இருக்க உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் மதிப்பு மரியாதைங்கிற ரொம்ப இது. இப்போ இறைவன் கூட இன்ன ஸஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லாங்கிறான். ஸஃபா மருவா 2 மலைக்குண்டுகள், அது இறைவனோட அடையாள சின்னங்கள்ங்கிறான். காரணம் இறை நேசருடைய கால் பாதங்களை சுமக்கிற வாய்ப்பை பெற்றது, அதனால் இறைவனோட அடையாள சின்னங்கள். சரி, ஒரு வசனம் இப்படி இருக்குதா? இன்னொரு வசனம், வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். இறைவனுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தினால் அவருடைய உள்ளங்களுக்கு தக்வா இறையச்சம் பரிசாக கிட்டும் என்று இறைவன் சொல்கிறான். அப்போது சாதாரண மலைகள் தான் ரெண்டும், மலை குன்றுகள், இதை மதித்தா உள்ளத்துக்கே தக்வா இறையச்சம் கிடைக்குங்கிறான். இறையச்சம் கிடைச்சிட்டா எல்லாமே சப்ஜெக்டும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் என்ன. அப்போ இந்த மதிப்பு மரியாதை முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் இறைவன் இந்த மாதிரி சொன்னான். இந்த லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹுஹு நல்லா சொல்கிறான்ல. 3 பாயிண்ட்டு இறைவன் சொல்ல, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளணும். அடுத்து இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தணும், மரியாதை செய்யணும். 3வது துஸப்பிஹுஹு, இறைவனை வணங்கணும். இந்த 3 ஈமான் ஃபஸ்ட்டு, பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து 2 இருக்குது, இறைவனை வணங்குதல், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்தல், 2 இருக்குது. இந்த 2ல் இறைவன் முதலாவதாக சொல்வது, எனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிங்க, அப்புறம் என்ன வணங்குங்கிறான்.